Good morning students. 9th Max 7th chapter Mensuration அளவியல். அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காமன் கிளாஸ். ஓகேவா? நான் கவனிங்க. எக்ஸாம்பிள் 7.1 The length of sides of a triangular field are 28 meters, 15 meters, 41 meters. Calculate the area of the field. Find the cost of living the field at the rate of 20 per meter square. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு கணக்கிடுக. மொத்த அளவை கணக்கிடுக. ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 20 எனில் மொத்த வயலை சமப்படுத்த ஆகும் செலவை கணக்கிடுக. கொஷின்ஸில் நம்மளுக்கு 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம நேம் சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள் 28 மீட்டர்ன்றது ஏனும், 15 மீட்டர்ன்றது பினும், சின்றது 41 மீட்டர்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ செமி பெரிமீட்டர், அதாவது அரை சுற்றளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா a+b+c/2. நம்ம இந்த கொஷின்ஸில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செமி பெரிமீட்டர் அரை சுற்றளவும் முக்கோணத்தின் பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். செமி பெரிமீட்டருக்கு ஃபார்முலா இது. முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெரன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ a/b/c/2 ஓகேவா? a+b+c/2. இப்போ ஏயோட வேல்யூ 28, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 41. ஓகேவா? அதெல்லாம் போட்டு ப்ளஸ் போட்டு டிவைடட் பை 2. இப்போது இது 28, 15, 41 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கூட்டும் போது 84 கிடைக்குது. 84/2. இப்போ 84ஐயும் 2வையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் 42 கிடைக்குது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது? 42. எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன ஆகுதுன்னா அரை சுற்றளவு செமி பெரிமீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்ஸோட வேல்யூ பேருக்கு இப்போது எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றதுக்கப்புறம் எஸ் வேல்யூ இருக்குது நமக்கு ஏபிசி. இதோட ஏபிசி வேல்யூவும் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் கண்டுபிடிக்கணும். அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஹெரன்ஸ் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள். ரூட் எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது சதுர அலகுகள். இதான் ஹெரன்ஸ் ஃபார்முலா. இப்போ ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் இங்கே பாருங்கள் எஸ்ன்ற இங்கே எஸ்ஸோட வேல்யூவும் ஏ அப்படின்னா ஏயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 28, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 41. இப்போது அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 44. இப்போ பாருங்கள் ஃபார்முலா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஓகேவா? சதுர அலகுகள், இங்கிலீஷ்க்கு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள் இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள். இப்போது ரூட் எஸ்ஸோட வேல்யூ என்ன? 42. நெக்ஸ்ட்டு 42 மைனஸ் ஏ வேல்யூ என்ன? 28. ஏயோட வேல்யூ 28 ப்ராக்கெட். அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ 42 மைனஸ் பியோட வேல்யூ 15. நெக்ஸ்ட்டு 42 மைனஸ் 41. ஓகேவா? இப்போது ரூட் 42ல் 28 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 14. ஓகேவா? 14 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 42ல் 15 போயிடுச்சுன்னா 27. 42ல் 41 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ பாருங்கள் 42 மல்டிபிள் 14 மல்டிபிள் 27. இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணால் வர்க்கமூலம் பண்ணலாம். வர்க்கமூலம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? டானா வகுத்தல் பண்ணலாம்.
ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், HCF பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ 42 × 14 × 27. இப்போ வந்து ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணல, எப்படி பண்ண போகிறோம், HCF பண்ண போகிறோம். சரியா? டான வகுத்தல் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் பண்ணுறதை விட இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 42 14 27. ஓகேவா? இங்கே பாருங்கள், 42 பண்ணுறேன். 2 2s are 4, 2 2s are 4, 1 2s are 2. ஓகேவா? அதை நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணுறேன். 1 3s are 27, 7ஆல் பண்ணுறேன் 1. ஓகேவா? 7 2s are 14, 1 2s are 2, 3 9s are 27, 3 3s are 9, 1 3s are 3. இப்போ பாருங்கள், ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து டானா வகுத்தல் போடுறோம். இப்போ HCF பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை எழுதுகிறோம் பாருங்கள். 2 × 3 × 7 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 × 2 × 2. நெக்ஸ்ட்டு 3 × 3 × 3. நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் உங்களுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஈஸியாக நம்ம பேரை பிரிச்சுட்டு ரூட்டை வந்து கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இது சின்ன சமம் போக போக அதிகமாக வரும்போது நீங்கள் பேராக போட்டு நீங்கள் வந்து பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுறது உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 2 ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 3 ஸ்கொயர். அது 7 7 7 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே எல்லா வேல்யூஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமனாக வந்து ஸ்கொயர் வேல்யூஸில் வந்து காமனாக எடுக்க போகிறோம். காமனாக ஸ்கொயர் வேல்யூ எடுத்துடலாமா? வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 3 × 7 × 3. இப்போ ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். பாருங்கள், 2 × 6 3, 2 × 2 × 3 6 × 7 × 3 21. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து மல்டிபிள் பண்ணுறோம். 1 6 are 6, 2 6 are 26 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ வந்து என்னது, முக்கோணத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? முக்கோணத்தின் பரப்பளவு ஓவரால் மொத்த பரப்பளவு எவ்வளோ, 126 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ருபீஸ் 20. ஓகேவா? ருபீஸ் 20. ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ருபீஸ் 20. அப்போ என்ன பண்ண போகிறோம், மொத்த சதுர மீட்டர் எவ்வளோ நம்மளுக்கு, 126 மீட்டர் ஸ்கொயர், 126 மீட்டர் ஸ்கொயர். இதை வந்து 20ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 20ஆல் மல்டிபிள் பண்ணால் 126 × 20. ஓகேவா? 0 போட்டுக்கோங்க. இப்போ 12, பேலன்ஸ் 1 4, 4 1 5 2. அப்போது எவ்வளோ செலவு ஆகுது, 2520 ரூபாய். அப்போது மொத்த இதுக்கும் எவ்வளோ ஆகுது, ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த லிவிங் ஃபீல்டுக்கு வந்து 20 ருபீஸ் அப்படின்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஆகுது, 3 சைட்ஸுக்கும் ஓவரால் 126 மீட்டர்ஸ்க்கும் எவ்வளோ செலவாகுதுன்னா 2520 ரூபா, 2520. ஓகே மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து எப்போயுமே இந்த சம்ஸ் ஃபுல்லாகவே இந்த சாப்டரில் வந்து நீங்கள் ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த HCF அதாவது டானா வகுத்தல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா வர்க்கம் மூலம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த ஈஸி அப்படின்னா இதை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வர்க்கம் மூலம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன்.